இந்த தடவை தீபாவளிக்கு குலாப் ஜாமுனுக்கு பதிலாக ரசமலாய் தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? 700 ml பால் எடுத்துக்கிட்டேன். பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொங்கின உடனே ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அந்த பால் திரிஞ்சது எப்படி இருக்கணும்னா தண்ணி தனியாக தெரியணும். அப்புறம் ஒரு காட்டனில் நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடாக தான் இருக்கும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிணையணும். இதுக்கு தான் டைம் கொஞ்சம் ரொம்ப ஆகும். இது நல்லா அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து பிசைஞ்ச பின்னாடி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி அதை அப்படியே தட்டி வச்சுக்கிறணும். இதுக்கப்புறம் 1 கிண்ணம் ஜீனி, 5 கிண்ணம் தண்ணி, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு இந்த தட்டி வச்சுருக்க ரசகுல்லாவை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடணும். நல்லா பெருசாகிடும் சைஸு. அவ்வளோதான். இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரப்டி செய்கிறதுக்கு 400 ml பால், 1/2 கிண்ணம் ஜீனி, 7-8 இதழ் குங்குமப்பூ போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ரசமலாயை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு இந்த பால்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தோம்னா ரசமலாய் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் வச்சு